ஓகே, நம்ம ஏற்கனவே 3 யூனிட் பார்த்துட்டோம். அந்த 3 யூனிட்ல நீ பாஸ் ஆகக்கூடிய மார்க் எது வரும் எல்லாமே சொல்லியாச்சு. இப்போ அடிஷனல் அந்த யூனிட் இது டிஃபரன்ஷியல் கால்குலஸும் அண்ட் தேர்ட் யூனிட் இன்டர் கால்குலஸ். இது கண்டினியூட்டியில் வந்து ரொம்ப போட்டு குழப்பம்னா இதுலேருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதிகபட்சம் போனால் ஒரு 3-4 சம். அதெல்லாம் கொடுத்துருப்பானா ஒரு இன்டர்வல் கொடுத்துருப்போம் ஃபங்க்ஷன் f(x). ஏன்னா சம்மு நான் சொல்லலை, ஏன்னா இது ஏகப்பட சம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு டேர்ம் x², x + 2 0 0 x greater than 1 இல்லாட்டி இப்படி x less than or equal to 1, இங்கே வந்து 1 less than x less than or equal to 4 இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது கண்டினியூட்டியான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. இதே இதில் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் சேர்த்துருப்பான், a b ஏதாவது சேர்த்துருப்பான். இது கண்டினியூட்டின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் a and b மொத்தமே ஒரு 3-4 சம் தான் மாடல் இருக்கும். அதை மட்டும் பாருங்க, அதில் ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிளில் ஒரு மேக்ஸிமம் மினிமம் படிச்சிருப்போம். இங்கே 2 மேக்ஸிமம் மினிமம். அப்போ மொத்தம் இந்த பேப்பரில் மொத்தம் 3 மேக்ஸிமம் மினிமம். இந்த யூனிட்டில் ஒரு மேக்ஸிமம் மினிமம் பெருசாக இருக்கும். டோ2 ac(b²) பார்ப்போம். இங்கே பார்க்குறது வந்து அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா, லோக்கல் மேக்ஸிமம் மினிமா போட்டு குழப்பிடக்கூடாது. முதல்ல நீங்கள் படிக்கும் போது இந்த 3 எடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை தூக்கி இதில் எழுதி கூட இதை தூக்கி மாற்றி மாற்றி தான் வேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இதுலேயும் கேட்பாங்க, இதுலேயும் கேட்குறது பாசிபிள் இருக்குது. ஸோ அடுத்த 8 மார்க் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா இல்லாட்டினா லோக்கல். இதுலேருந்து 2லேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆகும். இதுலேருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது 2லையும் சேர்த்து ஏதாவது 2 கேட்க வாய்ப்பு கம்மி. ஓகே, அடுத்து டேஞ்சன்ட் ஆர்குமெண்ட். நீங்கள் +2ல் படிச்சது ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் ஆர்குமெண்ட். அதுதான் சும்மா பேசிக் சம்ஸ் தான், அதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் இந்த சம் பார்த்துங்க. இது வந்து இதுலேருந்து ஒரு 8 மார்க் பற்றி ஆகும் இந்த மாடல். x⁴y = y⁴x ஃபைண்ட் dy/dx. அதே மாதிரி கொடுத்துட்டு டேக்கிங் 2 பக்கம் லாக் எடுக்கணும். லாக் எடுத்து பெரிய டைம் ஆகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா sin x உள்ள √sin x அப்படியே போயிட்டு இன்ஃபினிட்டி வரையும் போகும். இதுவும் அதே மாதிரி x பவர் x அப்படியே போயிட்டு இருக்கும். இது மாதிரி மொத்தம் புக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரு 8-10 சம் இருக்குது. இதில் இருந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டேஞ்சன்ட் நார்மல் வரணும், ஏன்னா அது ஒரு சில டைமில் கேட்குறா, சில டைம் கேட்க மாட்டாங்க. அப்போ கண்டினியூட்டி 8 மார்க் ஃபிக்ஸடாக வரும். அது சப்போர்ட்டாக சொல்ல இது 8 மார்க். இது 2 உங்களுக்கு ஒரு பேரில் மாட்டுச்சுன்னா 16. ஏற மாட்டோம் கொஞ்சம் சேரணும். அதுக்கு தான் இந்த ஒரு இடையில போட்டிருக்கேன். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமா, லோக்கல் மேக்ஸிமம். இல்லை எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மொதல் 3 யூனிட் நல்லா பார்த்துக்குங்க. இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இதை கூட விட்டுருங்க. இது இந்த அப்சல்யூட் இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் இதை விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட்டையும் 5த்தையும் நல்லா பாருங்கள். ஈஸியாக பார்த்துடும். ஒரு 8 மார்க் வந்துடும். உங்களுக்கு லக்கு கொஞ்சம் 2யும் சேர்த்து எவ்வளோ எழுதிடலாம்? 16 மார்க் எழுதிடலாம். கண்டினியூட்டி ஒரு 8 மார்க் வரும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒரு 8 மார்க் வரும். 2யும் சேர்த்துனா 16, இல்லாட்டி மினிமம் எவ்வளவு எழுதலாம் கேட்டால் 8 மார்க். ஓகே, அடுத்து இன்டர் கால்குலஸ். இது ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் யாரும் போட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. இதில் வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி இந்த ஒரு சம் மாடல் எழுதிருக்கேன். 1 2 3 4 எழுதிருக்கேன். இதே மாதிரி நமக்கு ரைட்டாக மாறும். இதில் வந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இது ஆக்சுவலாக நீங்கள் +2ல் படித்த கொஸ்டின் இருக்குது. ஓகே, இது ஒரு 8 மார்க் வரும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இன்டர்வல் udv = uv - இன்டர்வல் vd வரும். பெர்னோலிஸ் ஃபார்முலா இன்டர்வல் udv = uv1 u'(v2) இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இது ஒரு 8 மார்க்கு, இது ஒரு 8 மார்க்கு. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் கன்ஃபார்மாக வரும். இந்த ஒரு சம்னா ஒரு மாடலாக எழுதுகிறேன். மாடல் தான் எழுதுகிறேன். x + 3 / x + 1 x + 4 x + 7 இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டேர்ம் மட்டும் தனியாக எடுத்து என்ன பண்ணுவாங்க, பார்ஷியல் ஃப்ராக்ஷன் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்னா அது x + 3 / x + 1 x + 4 x + 7 எழுதி a/x + 1 + b/x + 4 + c/x + 7. ஆக்சுவலாக இது 11th இருக்குது. இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏபிசி வேல்யூ பார்த்து பண்ணலாம். இதில் வந்து ஒரு 8 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 3 டைப் இருக்குது. இன்னொரு சம் பார்க்கணுன்னா இப்படி இருக்கும். மேலே x² + 1 வச்சுக்கோங்க. கீழே வந்து x + 4 x + 5 ஹோல் ஸ்கொயர் வரும். இது எல்லாமே சிங்கிள் ஃபேக்டராக இருக்குது. இது என்ன இருக்குது, ஒரு ஃபேக்டரு டபுளாக இருக்குது. இது தனியாக, இது வந்து 2வது டைப்பு. 3வது டைப் என்னன்னா மேலே x, கீழே வந்து x + 1 x² + x + 1. இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால் இது bx + c மெத்தடில் போடுவாங்க. ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மொத்தம் 3 டைப் இருக்கும். அதில் இருந்து ஒரு 8 மார்க் கன்ஃபார்ம் ஆகும். என்ன பண்ணியிருக்கீங்க,
இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கீங்க ப்ளஸ் டூவில் படித்ததுனால கொஞ்சம் ஈஸி. இது ஆன்சர் மேக்ஸிமம் 0 வரும், இல்லாட்டி π/2 வரும், ரைட்டா? இல்லை பை வரும். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இந்த வேல்யூ எக்ஸு போடுறது π/2 மைனஸ் எக்ஸு போட்டு ஷிஃப்ட் போட்டு எல்லாம் கேன்சல் பண்ணிடுவோம். ஸோ ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க. பார்சியல் ஃப்ராக்ஷனில் மொத்தம் 3 டைப் சொல்லியிருக்கேன். இந்த 3 டைப்பில் ஒவ்வொன்றும் ஒரு மாடல் எப்படி இன்டகிரேட் பண்ணுற மட்டும் பார்த்துங்க. அதுக்கடுத்து இது ப்ராப்பர்ட்டி பாருங்கள். லாஸ்ட் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸும் பெர்னலிஸ் ஃபார்முலா கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் கொஸ்டினாக மட்டும் பாருங்கள். ஆனால் இந்த இருக்கிற என்னை பொறுத்தவரை 16 எடுக்க கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் மினிமம் வச்சுக்கிறோம் 8. இது பார்சியல் ஃப்ராக்ஷன் கன்ஃபார்ம் 8 மார்க் வரும். இதுக்கு சப்போர்ட்டாக தானே சொல்கிறேன் ப்ராப்பர்ட்டியும் இது. ஸோ மொத்தமாக கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஏற்கனவே 3 யூனிட்டில் 3 16 48. இந்த டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் மினிமம் தான் சொல்கிறேன். ஒரு 8 மார்க்கு. இன்டர் கால்குலேஷனில் ஒரு 8. இதில் ஒரு 8 8 16. அங்கே ஒரு ஏற்கனவே ஒரு 48 48 16 எவ்வளோ வரும்? 64 மார்க்கு. இதை மட்டும் நீங்கள் பாருங்கள், போட்டு எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேணாம். நம்மளுக்கு தேவை 45 மார்க் தான். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் படிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டு, அடுத்து இது செகண்டு, அடுத்து மல்டிபிள் தேர்டு. இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வச்சுக்கங்க, ரொம்ப கூட குழப்பாமல் இதை மட்டும் பாருங்கள். இது 4th இல்லை இது 5th வச்சுங்க, இல்லை இது 4th இது 5th வச்சுங்க. இதை மட்டும் படித்தாலே 45 மார்க் வாங்கலாம். இந்த பிளானில் எழுதிட்டாலே உங்களுக்கு எதுவும் மிஸ் ஆகாது. நீங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாம்லேயே இதே மாடல் எழுதுங்க, வேறு எதுவும் மாற்றி எழுதுறாங்க. எழுதுனா உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக வரும். டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன்லாம் ஸ்டாண்டர்டு மாறாது, உறுதியாக அடிச்சிடலாம். அதே மாதிரி என்ன சொல்கிறேன், மல்டிபிள் இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனாக சொல்லுது. 3 யூனிட் தான் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டு இந்த 2 யூனிட்டை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பார்த்தாலே நீங்கள் உறுதியாக பாஸ் ஆகிடலாம். தேங்க்யூ.